சார் இப்போது ஏலியன்ஸும் நம்மள மாதிரி ஒரு டெரஸ்ட்ரியல் பீயிங் தான். ஐ மீன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங்னு வச்சுக்கோங்க, சரியா சொல்ல தெரியல சார் வச்சுங்க. அது மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களால வந்து மனசுக்குள்ளே எடிட்டிங் பண்ண எங்கள் எடிட்டரே பண்ண மாட்டாங்க அந்த வேலையில் ஒழுங்காக. ஆனால் அவங்க வந்து மனசுக்குள்ளே ஒழுங்காக எடிட்டிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல சார். அந்த கெப்பாசிட்டியாக மனிதர்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. நான் என்ன நீங்கள் மேபி என்ன திட்டிகிட்டு இருக்கலாம் மனசுக்குள்ள, பட் நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல. சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன தனியாக புரிஞ்சுக்கிட்டாரு. நான் புரிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அவர் புரிஞ்சுப்பார் அதெல்லாம் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஐயோ ஓகே சார். அந்த மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறத ஏன் மனுஷங்களால் அந்த கெப்பாசிட்டி இல்லை? நீங்கள் சொல்கிற எப்படி இருக்குன்னு கேட்டால் 100 வருஷம் பின்னாடி போய் உங்கள் தாத்தாட்ட போய் உங்கள்கிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருக்கா, வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. சாப்பிட்ற ஆப்பிளே இருக்காது. அவ்வளோதான். அது அப்போ அந்த விஞ்ஞானம் கிடையாது. அதே மாதிரி தான். ஆனால் பட் நம்ம விஞ்ஞானம் வளர்ச்சி அடையும் போது நம்மளும் அவங்களுடைய பவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவர் வரும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே இஎஸ்பி பவர் இருக்கு. ESPN எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புரியுதா? ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் நினச்சான்னா உங்களுடைய பிரெயினுக்குள்ளே அந்த பவரை ஆன் பண்ணி வைக்க முடியும். அவங்க மூளைக்குள்ளே போய் அவன் நம்ப உங்கள் ஃபோனில் வந்துக்கிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் நான் ஆட் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஜிபே பண்ணலாம். கரெக்டா? இப்போ ஆனால் ரேட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஆமாம், அதே மாதிரி தான் அவன் வந்து நமக்கு தேவை விருப்பப்பட்டால் அவன் சந்திக்கிற பல பேரை நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு அந்த பவர் அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்துருக்கான்.